மீனராசி காலபுருஷனுக்கு 12வது ராசி, கடைசி ராசி மீனராசி. மீனராசியில தான் இப்ப சனி உட்கார்ந்து இருக்கிறாரு. குரு பகவான் ஜூன் மாசம் 2ஆம் தேதி பயிற்சியாகி ராசியை பார்க்க ஆரம்பிச்சிருவார். அப்ப ஜென்ம சனிய 7ரை சனியை குரு பார்க்கறதுனால ஓரளவுக்கு ஒரு மத்தியமமான பலன்களை மீனராசிக்காரவங்க அனுபவிப்பாங்க. ஏன்னா ராசிநாதன் ராசியை பார்க்கறதுனால எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் அந்த மீனராசிக்காரவங்களுக்கு கிடைச்சிரும். சோ ஜூனுக்கு அப்புறம் குருவின் பார்வை ராசிக்கு கிடைக்கிறது ஒரு பெரிய பிளஸ். ஆனாலும் ஜாதக தசா புத்தி முக்கியம். சரிங்களா? உங்க ஜாதகத்தை பார்த்து நேரங்காலம் எப்படி இருக்கு, உங்க லைஃப் பார்ட்னர் இப்ப சிம்ம ராசியா இருந்தா என்ன ஆகும்? கண்டிப்பா வீட்டுல பிரச்சனை தான் வரும். சரிங்களா? அப்ப கண்டிப்பா இந்த சிம்ம ராசி மீனராசி ஒரே வீட்டுல லைஃப் பார்ட்னரா இருக்கவங்களுக்கு எல்லாம் இப்ப பிரச்சனை தான் ஓடிட்டு இருக்கும். அப்ப ஜாதகத்தை பாருங்க. ஜாதகத்தை பார்த்து ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் இருந்தா அதுக்கு தீர்வு காணலாம். சோ எல்லா விஷயத்துக்குமே பிறந்த கால ஜாதகம் கண்டிப்பா வேணும். பொதுவான பலன்கள் மீனராசிக்கு ஒரு நல்ல பலன்களா தான் இருக்கு. ராசிநாதன் ராசியை பார்க்கிறது ஒரு சிறப்பு தான். ஜென்மச்சனி ஓடினாலுமே ராசிநாதன் ராசியை பார்க்கிறது ஒரு சிறப்பு. அடுத்து இந்த வருஷம் கடைசியில பாருங்க, ராகு கேதுக்கள் நல்ல இடத்துக்கு போறாங்க. 5ஆம் இடத்துல கேது இருக்கிறாரு, 11ஆம் இடத்துக்கு ராகு போறாரு. அப்ப ராகு லாபஸ்தானத்துக்கு இந்த டிசம்பருக்கு மேல போறது ஒரு விதத்துல சிறப்பு தான். சரிங்களா? சோ ராகு 11ஆம் இடத்துக்கு போனாலும் குருவோட பார்வையில இருப்பாரு. சோ ராசியை குரு பார்ப்பாரு, 11ஆம் இடத்து ராகுவை குரு பார்ப்பாரு. அப்ப எல்லாமே பாத்தீங்கன்னா என்னதான் 7ரை சனி ஓடினாலுமே மீனராசிக்காரவங்களுக்கு அவ்வளவு பாதிப்பு இருக்காது, நல்லா இருக்குங்கிற மாதிரி தான் பலன்கள் இருக்கு. ஆனா இது எல்லாம் அப்படியே நடக்குமாங்கிறது உங்க ஜாதகம், உங்க சுய ஜாதகத்தை வச்சுதான் நம்ம முடிவெடுக்க முடியும். பொதுவான பலன்கள் மீனராசிக்கு இந்த வருடம் ஓரளவு நல்ல வருடமாகவே இருக்கிறது.